வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் பேக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் கூடத்தாயில் நடந்த 6 மரணங்களை பற்றியும். அது வந்து நேச்சுரலா இல்லைனா அதில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளோடையும் ஜாலி ஜோசப் அப்படின்ற பேரை நிறைய இடத்துல கிராஸ் பண்ணியும் நம்ம வந்திருப்போம். இந்த வீடியோவில் அந்த செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தான் ஒரு ஒரிஜினல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் அந்த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அந்த வீடியோவை பார்க்காம இங்கே வந்திருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்ஸ்லையும் லிங்க் தரேன். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை ஃபீட் பண்ணும். இட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான பெர்ஸ்பெக்டிவை நம்ம வந்து ஜாலி ஜோசஃபோட கதையாக பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படி பார்த்தா தான் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜாலி ஜோசப் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இடுக்கியில் ஒரு ரிச்சான ஒரு ஃபார்மர் ஃபேமிலியில் பிறந்தவங்க தான். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஜாலியாக ஜோவியலாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு பர்சன். அவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து லக்ஸூரியாக வாழணும், நம்ம வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும், இஷ்டத்துக்கு நம்ம நினச்சதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒன் ஆஃப் த காமன் பீப்புள் தான் அவங்க. சின்ன வயசுலேயே சரி, ஒரு ஸ்கூல் காலேஜ் டைம்லேயும் சரி, வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி நிறையா திருடுவாங்க, அதாவது ஸ்டீல் பண்ணுவாங்க மணியை அப்படிங்கிற மாதிரி சில இடத்த நம்மளால் படிக்க முடியுது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் ஒரு ஃபங்க்ஷனில் ராயை மீட் பண்ணுறாங்க. ஸோ ராய் வந்து நம்ம கூடத்தாயில் பொன்னாமட்டன் அப்படின்ற ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ ஜாலி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ராயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கும் அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான லைஃப் கிடைக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி 1997 அவங்களுக்கு கல்யாணமும் நடக்குது. ஸோ ஜாலி நினச்சா மாதிரியே அவங்க ஃபேமிலிக்குள்ளே வராங்க. ஸோ பொன்னாமட்டன் ஃபேமிலி அவங்கள ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க நெய்பர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பழகிறாங்க. ஜாலி நினச்சா மாதிரி ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இஷ்டத்துக்கு. ஏன்னா வெளியே போகிறது, ஷாப்பிங், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம ரெனிசி கூட அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ நல்லாவே அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங்கும் அவங்களுக்கு இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க நினச்சா மாதிரியும் அவங்களால லக்ஸூரியஸாக வாழ முடியுது. ஸோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த ஜாலிக்கு அவங்களோட மதுரையில் அண்ணம்மா ரூபத்தில் 2 தடங்கள் வருது. ஸோ ஃபஸ்ட்டு தடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலி கல்யாணம் ஆகும்போது அவங்க எம்காம் முடிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்காங்க. பட் அவங்க எம்காம் முடிக்கலை, அவங்க வந்து காலேஜ் ட்ராப் அவுட்னு சொல்லலாம். அது தெரியாத அண்ணம்மா, நீ வந்து எம்காம் முடிச்சிருக்க, நீ ஏன் வந்து வீட்டில் சும்மா இருக்கணும், அந்த படிப்பை வந்து நீ வேஸ்ட் பண்ண வேணாம், நீ வந்து ஏதாச்சும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலி கிட்ட அகைன் அண்ட் அகைன் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஜாலிக்கு தெரியும், ஏன்னா அவங்க எம்காம் முடிக்கலை, அவங்க இப்போ வேலைக்கு போக முடியாது. பட் அதை டேரெக்டாக சொல்லாமல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி மழுப்புறாங்களே தவிர அவங்க வேலைக்கு போகலை, இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அப்படி சொன்னால் அந்த உண்மை வெளியே வந்துடும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜாலிக்கு இது ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை அண்ணம்மா வந்து இதை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், இன்னொரு தடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் ராய்க்கு பிஸ்னஸில் சில லாஸஸ் வரதுனால வீட்டோட ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிற அண்ணம்மா பட்ஜெட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கணக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி வெளியே போறியா, என்ன வாங்கியிருக்க கணக்கு சொல்லு, இது வாங்கியிருக்கியா, எவ்வளோ அது அப்படின்ற மாதிரி ரொம்பவே பட்ஜெட் பார்த்து ஃபேமிலியை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஜாலிக்கு ஒரு இஷ்யூவாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்களால அவங்க நினச்சதை வாங்க முடியாது, நினச்சது பண்ண முடியாது இல்லை, எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தினாலையும் ஜாலி என்ன யோசிக்கிறாங்க, என்ன அண்ணம்மா வந்து நம்மளை கண்ட்ரோல் இவ்வளோ பண்ண பார்க்குறாங்களே, நமக்கு இது செட் ஆகாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க ஒரு வேளை நம்ம இந்த பிக்சர்லேருந்தே அண்ணம்மாவை எலிமினேட் பண்ணிட்டா நமக்கு தளங்களே இருக்காது இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை டிசைட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, எங்கள் ஏரியாவில் ஒரே நாய் தொல்லையாக இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் இது பண்ணணும், பாய்சன் இருக்கா அப்படின்னு சொல்லி பாய்சன் வாங்கிட்டு வந்து அது அண்ணம்மா சாப்பாட்டு டெய்லி கலந்து தர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அண்ணம்மாவோட ஹெல்த் டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் 2002 அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போய் சஃபகேட் ஆகி, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஜாலிக்கு அவங்க நினச்சது நடந்துடுச்சு. பட் அவங்க மேலே டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சீனில், அதாவது அண்ணம்மா இறந்து போய் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குள்ள அந்த பர்டிகுலர் ஹோல் சீன்லேயுமே ஜாலி ரொம்பவே உடஞ்சி போய் என்ன சொல்கிறது, அங்கே யாராச்சும் யார் வந்து இந்த இதில் வந்து ரொம்ப அழுதாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கதர்னாங்க அப்படின்னு கேட்டால் ஜாலி பேர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு
ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு எல்லாரும் நம்ப வச்சுருக்காங்க, எந்த டவுட்டும் அவங்க மேலே வராத மாதிரி. அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அவங்க நினச்ச மாதிரி ஃபேமிலியோட ஃபுல் கண்ட்ரோலும் அவங்க ஜாலி கிட்ட வருது. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரோஜோவுக்கு கல்யாணம் ஆகுது, கொஞ்ச நாள்ல அவர் வந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுறாரு. ரெஞ்சிக்கும் கல்யாணம் ஆகுது, அவங்களும் போய் ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ ஃபேமிலி மொத்தத்தையும் ஜாலி தான் பார்த்துக்கிறாங்க, ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. பட் அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க. அதாவது இப்போ ரெஞ்சி கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீ வந்து உங்கள் அம்மா உனக்காக சில ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க, சில திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது மட்டும்தான் உனக்கு, நீ வேற எந்த அசர்ட்டோ இல்லை எதுவும் கேட்கக்கூடாது எங்ககிட்டேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் டாமும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜாலி ராயோட ஒன் ஆஃப் த கசின்ஸான எம்எஸ் மேத்யூ அப்படின்ற ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவர் இங்கே வீட்டுக்கு வரதும், அவர்கிட்ட இவங்க ஃபோனில் பேசுகிறதும், இவங்க வந்து வெளியே போகிறதும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் டாம் நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இது அப்பப்போ நோட் பண்ணி ரெஞ்சிக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு காலில். பட் இது ஜாலிக்கு தெரியாது. இது ஒரு கட்டத்தில் ஒரு அஃபேராக மாறுது. அது டாமுக்கு நல்லாவே தெரியுது. அதை வந்து யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, வீட்டோட, அதாவது அவர்கிட்ட இருக்கிற அசட் எல்லாத்தையுமே ரோஜோ பேரில் எழுதி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வராரு. அப்படி எழுதி வச்சுட்டு அவர் யூஎஸ்லேயே போய் ரோஜோ கூட செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு வில் எழுதுறாரு. ஜாலி இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அண்ணம்மா இப்போ இல்லை, ஸோ அந்த அந்த டாமோட சொத்துக்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் சன்னான ராய்க்கு தான் வரும். ஸோ அதனால் அவங்க வெல்த்தியாக அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு வில்லும் டாமோட ஒரு டிசிஷனும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ இப்படி இருந்தால் அசர்ட்லாம் நம்ம கை விட்டு போயிடுமே, நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது, சரி அண்ணம்மாவும் நம்ம பிக்சர்லேருந்து எலிமினேட் பண்ண மாதிரி டாமியும் எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு எம்எஸ் மேத்யூ கூட ஆல்ரெடி க்ளோஸாக இருக்காங்கல்ல, அவர்கிட்ட எங்கள் வீட்டில் ஒரே எலி தொல்லையாக இருக்குது, அதெல்லாம் கொல்லணும், சைனைட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுனால கோல்ட் ஸ்மித்ஸ்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். கோல்ட் ஸ்மித்லாம் பொட்டாசியம் சைனைட்ன்றதை அவங்க கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எலிக்காகன்னு சொல்லி வாங்கி அதை வந்து டாம் எடுத்துக்கிற டேப்லெட்ஸ், அதாவது கேப்சூல், அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில கேப்சூல்ஸ், அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிடுறாங்க. அது தெரியாத டாம் அதை சாப்பிட்டு அதில் அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி வந்து அவர் ரூம்லேயே அவர் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு நின்றுட்டு இருந்த ஜாலி கரெக்டாக டைம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நெய்பர்ஸ்லாம் கூப்பிட்டு உள்ளே போய் பதட்டப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆட்டோ ரிக்ஷாவில். அப்போது அவர் இறந்து போயிடுறாரு. எப்படி அண்ணம்மா இறந்து போனப்போ அந்த ரிச்சுவல்ஸ் அப்பெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை டாமோட ரிச்சுவல்ஸ்லேயும் ஜாலி கொடுக்குறாங்க. ஸோ தட் அவங்க மேலே எந்த டவுட்டும் வராத மாதிரி. ஸோ அவங்க நினச்ச மாதிரி 2002 அண்ணம்மாவை முடிச்சிட்டாங்க, 2008 டாமையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஜ் பண்ணி அந்த சொத்துலாம் ராய்க்கு வரா மாதிரி மாற்றிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அண்ணம்மா வந்து வேலைக்கு போன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, பட் அவங்க கேட்கல, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேலிக்கட்டில் இருக்கிற என்ஐடியில் ஒரு டெம்பரவரி விசிட்டிங் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டு அவங்க வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிறாங்க, மதரின்லா சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கும் போகிறாங்க அப்படின்ற 2 நல்ல பேரும் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இப்போ டாமும் பிக்சரில் இல்லை, அண்ணம்மாவும் பிக்சரில் இல்லை, ஃபேமிலி ஃபுல்லாக இப்போது ஜாலி கிட்ட. அப்போதான் ராய்க்கு பிஸ்னஸில் பெருசாக ஒரு லாஸ் வருது. லாஸ் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவர் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் மேத்யூ கூட ஜாலிக்கு இருக்கிற அஃபேரும் தெரிய வந்தோடனே, நீ வந்து இந்த அஃபேரில் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கியா, அது வேணாமே, எதுக்கு, அதை விட்டுரு அப்படின்ற மாதிரி ராயும் ஏதோ பேச ட்ரை பண்ணியிருக்காரு. ஜாலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களும் மழுப்புற மாதிரி ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேருக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை. அப்போ தான் ஜாலி என்ன யோசிக்கிறாங்க, இதே மாதிரி விட்டா ராய் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிட்டா நம்ம பேர் அசிங்கமாக வெளியே தெரிஞ்சிடும், கெட்ட பேர் ஆகிடும், அதனால் ராயையும் எலிமினேட் பண்ணிடலாம் பிக்சர்லேருந்து அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்படி டிசைட் பண்ணதுனால அவங்க மேத்யூவை திருப்பி மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு திருப்பி சைனைட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி மேத்யூ என்ன கேட்குறாருன்னா, நீ லாஸ்ட் டைம் வந்து எலிக்காகன்னு வாங்கிட்டு போன, பட் அதுக்குள்ளே டாம் அங்கிள் இறந்து போயிட்டாரு, நீ
டாமுங்களை கொல்றதுக்காக தான் சைனைட் வாங்கிட்டு போனியா, உண்மையை சொல்லு, இப்போ யாரை கொல்றதுக்காக கேட்குற அப்படின்ற மாதிரி மேத்யூ கேட்குறாரு. அவங்க ஒன்றே ஆமாம், நமக்குள்ளே இருக்கிற அஃபேரை வந்து டாம் கண்டுபிடிச்சிட்டாரு, அது வெளியே தெரிஞ்சால் 2 பேருக்கு அசிங்கம் ஆகிடும்ல, அதனால தான் நான் வந்து சைனைட் வச்சு அவரை கொன்னுட்டேன். இப்போ வந்து இது நிஜமாவே ஒரு வேறு விஷயத்துக்காக ராயை கொல்றதுக்கு தான். நான் வந்து ஏன்னு அப்புறமா சொல்கிறேன். நீ வந்து இப்போ நான் காசு தரேன், நீ எனக்கு சைனைத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர்கிட்டையும் போய் சொல்லி கேட்குறாங்க. அவரும் அதை உண்மைன்னு நம்பி சைனைடை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் 2011 அவங்க பசங்களெல்லாம் மேலே தூங்க வச்சுட்டு கீழே வந்து ராய்க்காக அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷை செஞ்சுட்டு அதில் சைனையும் கலந்து டேபிள் மேலே வச்சுட்டு அவங்களும் போய் தூங்குற மாதிரி படுத்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாத ராய் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு சஃபகேட் ஆகுது. அப்படியே பாத்ரூமில் போய் வாமிட் எடுக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப அவரால் முடியலன்னு சொல்லிட்டு போகிறாரு. உள் தாப்பாலும் போட்டுக்கிறாரு. அப்படியே விழுந்து அவரும் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போது ஃபேமிலி எல்லாருமே ரிச்சுவல்ஸில் கேதர் ஆகிறாங்க. மறுபடியும் அதே பர்ஃபார்மன்ஸை ஜாலி கொண்டு வராங்க. பட் இந்த வாட்டி அண்ணம்மாவோட பிரதரான மேத்யூ அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு டவுட் வருது. அண்ணம்மா இறந்து போயிருக்கா, ஓகே. டாம் இறந்து போயிருக்காரு, ஓகே. 2 பேரும் வயசானவங்க, மேபி கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கலாம், அதனால இறந்து போயிருக்கலாம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ராய்க்கு 40 வயசு தான் ஆகுது, அவன் எதுக்கு திடீர்னு இறந்து போகணும், இதில் ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர் போலீஸ்கிட்ட நீங்கள் வந்து அட்டாப்சி பண்ணுங்கள் எனக்காக, தயவு செஞ்சு எந்த ரீசன்னால ராய் இறந்து போயிருக்கான் அப்படின்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த ரெக்வஸ்ட்னால போலீஸும் அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க ராயோட பாடியை. ஸோ அட்டாப்சியில் என்ன தெரிய வருதுன்னா, ராயோட பாடியில் சைனைட் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இது தெரிஞ்சவொடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னடா நேச்சுரலாக இறந்து போயிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம், பார்த்தா சைனைட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ உடனே எல்லாரையும் ஜாலியை பற்றி கேட்குறாங்க. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஜாலி வந்து இது வந்து சூசைடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாங்க. பட் மேத்யூவுக்கு அந்த டவுட் அப்பையும் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சைனைட் ஓகே, சூசைட் கலன் தொல்லை அந்த மாதிரி இருந்தாலும் சைனைட் எப்படி கிடச்சிருக்கும் ராய்க்கு? ஸோ இதை எப்படியாச்சும் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த MS மேத்யூ கூட ஜாலிக்கு ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு ஏதோ ஒரு பாண்ட் இருந்ததை இந்த மேத்யூ நோட் பண்ணியிருக்காரு. அதனால அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாமட்டன் வீட்டுக்கு வந்துட்டு ஜாலி கிட்ட கொஸ்டின் பண்ணுறாரு. இந்த மாதிரி மேத்யூவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், எப்படி வந்து ராய் வந்து திடீர்னு சைனைடு எங்கேருந்து கிடச்சிருக்கும், எப்படி அவன் வந்து சூசைட் பண்ணியிருப்பான், நீ வீட்டில் தானே இருந்த அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கும்போது ஜாலி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு லிக்கர் ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் அவருக்கு பிடிச்ச ஒரு லிக்கரை கொடுத்துருக்காங்க. அதையும் அவர் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிடுறார் அதே வீட்டில். ஏன்னா அதுலேயும் சைனைட் கலந்துருக்கு. ஸோ இப்போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னாமட்டன் வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை, அங்கே தான் 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் தான் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் போன வீடியோ சொன்ன மாதிரியே. ஸோ இதை ஜாலி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே எந்த ஃபோக்கஸும் வரல, அவங்க மேலே எந்த ஒரு அட்டென்ஷனும் வரல, அவங்க மேலே டவுட் வரல. ஸோ அவங்க ஃப்ரீயாக அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு அவங்களோட அடுத்த ஃபோக்கஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட அடுத்த ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயோட ஃபஸ்ட்டு கசினான ஷாஜுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு நிறையா சம்பளம் வரும். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க நினச்சா மாதிரியே ஃப்ரீயாக ஜாலியாக லக்ஸூரியஸான லைஃப் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸில் அவங்க இருக்காங்க. பட் அதுக்கு 2 தடங்கள் இருக்குது. ஏன்னா ஷாஜுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது 2 வயசில். இப்போது ஜாலி அடுத்த ஃபோக்கஸை அந்த ஷாஜுவோட குழந்தை மேலே வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது அந்த குழந்தை சாப்பிட்ற பன்லேயோ பிரெட்லேயோ சைனைடு லைட்டாக தடவி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த சைனைடு எஃபெக்ட் தாங்காமல் அந்த குழந்தை ஸ்பாட்லேயே இறந்து போயிடுது. இது தெரியாத ஷாஜுவோட ஒய்ஃபும் ஜாலி கூடயே க்ளோஸ் ஆகுறாங்க. ஏன்னா கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால. ஸோ இதுதான் சான்ஸுன்னு சொல்லி, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னா என் ஃபாதர் இன்ல ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுறாரு, அந்த டேப்லெட்டை நீ யூஸ் பண்ணு, ரிலீஃபாக இருக்குன்னு சொல்லி அந்த டேப்லெட்லேயும் சைனைடை கலந்து சில்லியையும் கொண்டுடுறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களோட ஃபோக்கஸான ஷாஜுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு தடங்கள் யாருமே இல்லை. ஸோ அவங்க நினச்சா மாதிரியே ஷாஜுவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட நியூ லைஃப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் டைமில் தான் ரோஜோக்கும் சரி ரென்சிக்கும் சரி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. ஏன்னா டாமோட சொத்து எல்லாமே ஜாலி பேருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் ரோஜோக்கும் ரென்சிக்கும் தெரிஞ்ச உடனே
ரென்சிக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே டாம் அப்பப்போ ஃபோன் பண்ணி ஜாலியோட பிஹேவியர் சரியில்லை, அவள் வந்து எம்எஸ் மேத்யூ கூட க்ளோஸாக இருக்கா, அவள் அப்பப்போ வெளியே போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான திங்ஸ் தான் டாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து மொத்த சொத்தையும் கொண்டு போய் ஜாலி பேரில் எழுதி வைக்கிறதுக்கான சான்ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இருந்திருக்காது. அப்புறம் எப்படி அந்த சொத்தெல்லாம் ஜாலி பேரில் மாறி இருக்கும்? அப்புறம் எப்படி இவங்க 6 பேரும் இறந்து போயிருக்காங்க, இதில் ஏதோ டவுட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரோஜோவும் ரென்சியும் அவங்க ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வராங்க. இங்கே வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் அந்த சொத்து விஷயங்கள்ல எப்படி வந்து ஜாலி பேருக்கு மாறி இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணும்போது ஒரு வில் இருந்திருக்கு. அந்த வில்லில் டாமோட சொத்து எல்லாமே ராய்க்கு போகும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. பட் அந்த ஒரிஜினல் வில்லையும் ரோஜோ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு. அதில் அவருக்கு வரா மாதிரி தான் எல்லா வில்லும் இருந்திருக்குங்கிறது தெரிய வருது. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் பில்லை பாஸ் பண்ணி அந்த சொத்து எல்லாத்தையுமே ஜாலி பேர்லேருந்து பழையபடி மாற்றிடுறாங்க. மாற்றினதுக்கு அப்புறமா மேத்யூ வந்து ராயோட அட்டாப்சி வாங்கியிருப்பார்ல, அந்த அட்டாப்சி காப்பி இன்னொன்று வாங்கி இவங்க ஃபுல்லாக படித்து பார்க்குறாங்க. அப்போது ஒரு மைன்யூட் எரரில் ஜாலி மாட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராய் இறந்து போன அப்போது ரென்சி ஜாலி கிட்ட பேசுகிறாங்க. பேசி என்ன ஆச்சு, எப்படி வந்து ராய் இறந்து போனா அப்படின்னு கேட்கும்போது, அந்த இறந்து போன பர்டிகுலர் அன்னைக்கு லஞ்சு மட்டும்தான் ராய் சாப்பிட்டாரு, நைட் எதுவுமே சாப்பிடல, அப்படியே போய் தூங்கினாரு, பட் அவர் எப்படி இறந்து போனாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜாலி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ சொல்லியிருக்காங்க ரென்சி கிட்ட. பட் அந்த ஆட்டாப்சி ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது அவர் இறந்து போன டைமில் அவரோட வயிற்றில் டைஜஸ்ட் ஆகாத ரைஸும் சிக்கன் கறியும் இருந்திருக்கு. ஸோ அவர் டின்னர் சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்டாப்சியில் ரென்சியும் ரோஜோவும் நோட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு டவுட் வருது. அப்போ தான் அவங்க வந்து சில டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது இறந்து போன 6 பேரும் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டப்போ இல்லைனா குடிச்சப்போ தான் இறந்து போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்ணம்மாலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏன் எல்லாருமே சைனைட் வச்சு இறந்து போயிருக்கக்கூடாது? ஏன்னா ராயோட பாடியில் சைனைட் இருந்தது அப்பயே தெரிஞ்சிருச்சு. பட் மீதி இருக்கிறவங்களாம் யாருமே அட்டாப்சி பண்ணல. ஏன்னா வயசானவங்கன்னு சரி, குழந்தைங்கன்னு சரி, இன்னொருத்தவங்களும் கொஞ்சம் ஒரு மீடியம் ஏஜ்டு பர்சனுங்கிறதுனால. இப்போ ரோஜோவும் ரென்சியும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த 6 பேர் மரணத்திலையும் சந்தேகம் இருக்குது, நீங்கள் வந்து அவங்க 6 பேர் பாடியையும் தோண்டி எடுத்து அவங்க அட்டாப்சி பண்ணி பாருங்கள், அவங்க இறந்து போனதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா சொத்து விஷயத்துலையும் ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ராயோட அட்டாப்சி பார்த்தப்ப தான் எங்களுக்கு வந்து ஜாலி ஒரு பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ அவங்க ஷாஜுவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்களுக்கு ஏதோ ஒன்று இடிக்குது, நீங்கள் அதை பார்த்து என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேரளா போலீஸும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எல்லாபடியும் தோண்டி எடுத்தாலும் அதில் வந்து எவிடன்ஸஸோ ட்ரேஸஸோ எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி டீகம்போஸ் ஆகிருக்கும். ஏன்னா 2008லேருந்து 2019 அந்த டைம் பீரியடில் தான் எடுத்து அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து டீகம்போஸ் ஆகிருக்கும். அதில் எவிடன்ஸஸ் ட்ரேசஸ் எதுவுமே கிடைக்காது. இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் ராயோட உடம்புல சைனைட் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆட்டாப்சி ப்ரூஃப், அவ்வளோதான். பட் ஓகே, நீங்க சொல்கிற மாதிரி ஜாலியை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கஸ்டடியில் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அவங்க எல்லாத்தையும் கன்ஃபர்ஸும் பண்ணிடுறாங்க. இதுக்காக தான் பண்ணேன், இந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மொத்த கோழிக்கோடும் மொத்த இந்தியாவுமே ஜாலியோட கன்ஃபர்ஷனை கேட்டவுடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா நார்மலாக ஒருத்தங்க இருந்தாங்க, 2002 ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, பட் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் யார் சைனைடு உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது எம்எஸ் மேத்யூன்னு ஒருத்தர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. ஸோ அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜாலியும் எம்எஸ் மேத்யூவையும் ஜெயிலில் கஸ்டடியில் வச்சுருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜாலி எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதனால் இதுக்கு நடுவில் நான் ஒரு விஷயம் அப்போ சொன்னேன், அவங்க வந்து என்ஐடியில் சேர்ந்தாங்க, கேலிக்கட்டில் இருக்கிற என்ஐடியில் அப்படின்ற மாதிரி. அதுவுமே அவங்க கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக போய் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட எம்காம் டிகிரியே இல்லையே, எப்படி அவங்க வந்து ஒரு என்ஐடியில் ப்ரொஃபஸராக சேர்ந்துருக்க முடியும்? ஸோ அவங்க காலையில் எழுந்து போவாங்க, பட் எங்கே போகிறாங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா ரோஜோ போயிட்டு என்ஐடியில் விசாரிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஜாலி ஜோசப்னு ஒருத்தர் நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஜாலி ஜோசப்னு இங்கே ஒரு ஸ்டாஃபே இல்லை, எப்படி இங்கே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி ஜாலி ஜோசப் ஒர்க்கே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாலி அவங்களோட வாழ்க்கையில் போய் சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அது எல்லாருக்குமே ஒரு
எதிர்மறையாக வந்து நின்று இருக்கு. நிறைய பேரோட உயிரையே எடுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 2002, 2008, 2011, 2014 2 பேர், 2016 ஒருத்தங்க, 6 பேரை கொஞ்சம் கூட டவுட் வராம கொன்னு இருக்காங்க. கொன்னுட்டு அவங்களே போய் அந்த ரிச்சுவல்ஸ்ல அழுது இருக்காங்க. ரொம்ப கட்டி பிடிச்சி அழுது. இட்ஸ் ஷோ ஸ்டீலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நிஜமாவே அவங்க வந்து என்ன சொல்றது, அப்பியரன்சஸ் ஆர் டிசெப்டிவ்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் போன வீடியோ ஸ்டார்டிங்ல. அதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் தான் இந்த ஜாலி ஜோசஃபோட கேஸ். ஸோ இந்த கருத்தை பற்றி, இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் ஸ்டோரிஸ் ஆர் ஹாரர் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் இதே மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து நான் அதை போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி சேனல் பிடிக்கும், இந்த மாதிரி டாபிக்ஸில் கதை கேட்கவோ இல்லைனா வீடியோஸ் பார்க்கவோ பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்க பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் நட்ராஜன்.